வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ முள்ளங்கி, அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் நிலக்கடலைப்பருப்பு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் 3 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், 15 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, உங்கள் வீட்டில் பெருசாக இருந்தால் ஹாஃப் எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக துருவி வச்ச தேங்காய். மேலே இருக்க பாட்டையும் கீழே இருக்க பாட்டையும் கத்தி வச்சு கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பீலர் வச்சு பீல் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா எடுத்துடணும். இந்த லேயர் எல்லாமே வேஸ்ட்டு தான், இல்லைன்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை லைட்டாக இருக்கும். இப்போ 2 முள்ளங்கியும் நல்லா சாப்பும் பீல் பண்ணிட்டோம். இப்போ தோலை இப்படி எடுத்துக்கிட்டாச்சு. தோல் வேஸ்ட்டு தான், நம்ம இதை குப்பை தொட்டியில் போட்டுடலாம். இப்போ இது 2த்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை கேரட் சீவுறதுல நல்லா சீவிக்கலாம். இப்போ முள்ளங்கியை நம்ம இது மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுக்குள்ளே 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் சூடானோனையும் 1 ஸ்பூன் பச்சை கடலை பருப்பு. இப்போ இது சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு. இப்போ 15 சின்ன வெங்காயம். இப்போ சாப் பண்ணி வச்ச 3 பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ 3 வரமிளகாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கசக்கவே கசக்காது. இது இட்லிக்கு, தோசைக்கு, அப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது லைட்டாக வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சது சின்ன லெமன் சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி அதே பேன்லேயே கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருந்த முள்ளங்கி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்ச முள்ளங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம். இப்போ முள்ளங்கியிலேருந்து நல்லா தண்ணி வெளில வந்துருச்சு. இதுக்கு 1 பிஞ்ச் தூள் உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் இந்துப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ இது நல்லா 4 மினிட்ஸ் கிட்ட வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த முள்ளங்கி இப்போ 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த திங்ஸ் எல்லாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எங்களுக்கு நல்லா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க காய்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி திருவி வச்ச தேங்காயவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணி இதை சட்னியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட யம்மியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம முள்ளங்கி சட்னி பாருங்கள், இது நல்லா பார்க்க அப்படியே கார சட்னி மாதிரியே இருக்குது. கார சட்னி மாதிரியே இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.